Hi friends, welcome to ISAITAMIZHAN's channel. நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது பார்த்தோம்னா Google Translator நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தி எப்படி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவில் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் நம்ம எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னடா இவன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பற்றி பேசுகிறான் அப்படின்றத யோசிக்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லையும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் சரி இந்த சின்ன வீடியோவை போடுறேன். நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பற்றி பார்த்தோம்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வேர்டு டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரிங்க. நவம்பர் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ நவம்பர் அப்படின்ற டெக்ஸ்ட் பண்ணால் நம்ம நவம்பர்னு தமிழ்லேயே வந்தது. சரி இப்போ உதாரணத்துக்கு வேறு ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணலாம். வேறு என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம்? இப்போ காலேஜ் இல்லை ஸ்கூல்ன்றது டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸ்கூல் அப்படின்றத டெக்ஸ்ட் பண்ணால் பாருங்கள் பள்ளி அப்படின்றது தமிழில் வந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸாக நமக்கு அது ரிலேட்டடாக கொஞ்சம் டெஃபினேஷன், நவுன், வெர்பு, கிராமட்டிக்கலாகவே வருது. நம்ம இப்போ மேலே இருக்க ஸ்பீக்கர் பட்டனை கிளிக் ரீட் பண்ணி காமிக்க பாருங்கள். தமிழ்லேயும் கொடுத்தோம்னா எந்த லாங்குவேஜ்லேருந்து எங்கள் லாங்குவேஜுங்கிறத நீங்கள் தெளிவாக செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் நிறையா லாங்குவேஜ் இருக்குது. இதில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மட்டும்தான். மற்றதெல்லாம் அதுவாக டிஃபால்ட்டாக இருக்க லாங்குவேஜ். டவுன்லோட் சிம்பிள் இருக்கிறதுலாம் நம்ம எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணிக்கிறது. ஆனால் பாருங்கள், நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இல்லை நமக்கு இது மட்டும் இல்லை, எனக்கு ஃபோட்டோவில் ஒரு புக்கு நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது பண்ணணும்னா கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பேஜ் ஆட்டாமல் நீங்கள் வச்சிங்க. இங்கே பாருங்கள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நான் எம்டி ஸ்பேஸ் காமிச்சிட்டு பாருங்கள், புக்கு காமிக்கிறேன். புக்கில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகுது பாருங்கள். எந்த ஒரு மூமெண்ட் இல்லை, அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகுது. சரி, என்னால் இப்படி ஆடாமே ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஸ்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மேலே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. மேலே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, மேலே அதை லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம எப்பயும் ஒரு ஸ்க்ரீனை வச்சு செலக்ட் பண்ணிக்குவோம் இல்லையா, கிளியரன்ஸ்க்காக. அந்த கிளியரன்ஸ்க்காக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணுது. இப்போ இப்போ எல்லா வேர்ட்லேயும் ஒரு குட்டி குட்டி கட்ட மாதிரி தெரியுது இல்லையா, அது செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ செலக்ட் ஆல் அப்படின்றது கொடுத்தோம்னா இப்படி மேலே வந்துடுது பார்த்தீங்களா. ஒயிட்டில் இது இங்கிலீஷ் வேர்டும் ப்ளூவில் தமிழ் வேர்டும் இருக்கும் பாருங்கள். மேலே இங்கிலீஷ் வேர்டு, கீழே தமிழ் வேர்டு. இதில் தமிழில் ஸ்பீச்சுக்காக இப்போ மைக்கு ஸ்பீக்கரை கிளிக் பண்ணோம்னா தமிழில் அது 42 யூனிட் 3 நெகோஷியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ராமனின் உபகரணங்கள் மற்றும் பரிசோதனை அமைப்பு புது அறிமுகம். இப்போ இதை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே நம்ம ஸ்பீக்கர் கிளிக் பண்ணோம்னா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். லோட் ஆகுது. லோட் ஆகி 142 யூனிட் 3 நெகோஷியேஷன் பண்ணுது. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேராகிராஃப் தான் வேணும்னா திருப்பி நீங்கள் அதே கேமராவில் போய்ட்டு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கிளியரன்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்கேன்னு கொடுங்க. கிளிக் பண்ணோடனே ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் விரலால் நீங்கள் எந்த லைன் அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போ நான் கீழே இருக்க பாக்ஸ் மட்டுங்கிறனால கீழே இருக்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா மேலே பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ண பாக்ஸ் மட்டும்தான் வரும். இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண ஒரு பேராகிராஃப் அது மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. புக்கில் இருக்கிற மாதிரியே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நம்ம ஆடாமல் அசையாமல் அப்படியே வச்சு பார்த்தா தான் முடியும். இல்லை நம்ம கொஞ்சம் படிக்கிற அளவுக்கு நிறுத்தி கொஞ்சம் பொறுமையாக வேணும்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ சொன்னீங்க. இப்போ அது என்ன பக்கத்தில் இம்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த இம்போர்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் கேலரியில் வச்சுருந்தோமா, பிடிஎஃப்ங்கிற இமேஜாக கேலரியில் வச்சுருந்தோம்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இதில் கான்வர்சேஷனும் இருக்குது. அதாவது நம்ம இங்கிலீஷில் பேச தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு. சரி, எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமா? சரி வாங்க போகலாம். கான்வர்சேஷனில் போயிட்டு ஹாய், ஹவ் ஆர் யூ, வணக்கம், ஹாய், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகுங்க. இதுதான் நமக்கு கான்வர்சேஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம டைப்புக்கு பென் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அந்த பென்னுங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம சைன் பண்ணிக்கலாம். அதாவது சைன் பண்ணிக்கலாம் மீன்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், என்ன எழுதலாம்? கோ, போ. பார்த்தீங்களா,
குட். அது பார்த்தீங்களா, இப்போ வந்து டைமுக்கு வந்து அப்படியே பென் அப்படிங்கிறத மேலே இருக்கிறத கொடுத்தோம்னா ரைட் ஆகுது. இப்போ பக்கத்தில் இருக்க மைக் ஆப்ஷனை கொடுத்தோம்னா நம்ம பேசலாம். ஹாய், ஹலோ பாருங்கள், அது வந்து டிரான்ஸ்லேட் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது. அவ்வளோதாங்க. இதில் வந்து இந்த டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜில் இல்லை, வேறு லாங்குவேஜில் தான் இருக்குது. நம்ம வந்து அந்த வேறு லாங்குவேஜ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் டு தமிழ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து அதை பற்றி எனக்கு தெரியல. அதை பற்றி தெரிஞ்ச நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுனால கீழேயும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ISAITAMIZHAN சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பெரிய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.